எம்பார் அப்படின்றவர் யாருன்னா கோவிந்தர் அப்படின்னு அவருக்கு இயற்பெயர். அவர் பகவத் ராமானுஜருடைய தம்பி, அதாவது கசின் பிரதர். பகவத் ராமானுஜருடைய தாயாரும் இந்த எம்பார்னு சொல்ற கோவிந்தருடைய தாயாரும் அக்கா தங்கைகள். அவர் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரமே எங்க அப்படின்னு கேட்டா ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சுங்கார சத்திரத்துக்கு முன்னாடி மதுரமங்கலம்னு ஒரு ஊர். அந்த மதுரமங்கலத்துல தான் எம்பார் அவதாரம் பண்ணினார். இந்த வருஷம் எம்பாருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவம் தை புனர்வசு. எம்பாருடைய அவதாரம் தை புனர்வசு. இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. இது எப்படி நம்ம ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தை நாம கொண்டாடினோமோ அதே மாதிரி எம்பாருடையதான இப்ப 1000வது திருநக்ஷத்திரம்ன்றது ரொம்ப விசேஷமா நடக்க போறது. இன்ஃபேக்ட் நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நமக்கு பகவத் ராமானுஜர் கிடைச்சிருக்கார். இன்னைக்கு பகவத் ராமானுஜர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு சொன்னா அதற்கு முழுக்க காரணம் எம்பார் தான். முதல்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னன்னா காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாசர் என்பதான ஒரு அத்வைத ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். யாதவ பிரகாச மதம்னு ஒரு மதம் அது. அவர்கிட்ட சிறு வயதுல ராமானுஜரும் அவருடைய தம்பி கோவிந்தரும் படிச்சிருந்தா. பட் ராமானுஜருடைய அதிகமான மேதாவிலாசத்தை பார்த்து இவருக்கு கோபம் வந்துருது. யாருக்கு? குருவுக்கு. என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ, இந்த மாதிரி ராமானுஜருக்கு ஃபேம் வந்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்து ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து பெருமைப்படணும் இல்லையா, பொறாமப்பட்டார். பொறாமப்பட்டது மட்டும் இல்ல, ராமானுஜரை கொன்னுடணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அவ்வளவு கொடுமையான ஒரு எண்ணம் பார்த்தீங்களா. அது காஞ்சிபுரத்திலே நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா யாரோ பிரகாசர் பேர்ல பழி வந்துடும் இல்லையா. அதுக்காக வெளியூர் எங்கன்னா டூர் போய் அங்க போய் கங்கையிலையோ யமுனையிலையோ இல்ல மலை உச்சியில இருந்தோ தள்ளி விட்டுட்டு ராமானுஜரை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு. அது தீர்த்த கட்ட யாத்திரை போனோம், இவர் தீர்த்து கட்ட யாத்திரை போனது. எல்லாரும் பாவத்தை தொலைக்கிறதுக்காக தீர்த்த யாத்திரை போவா, இவர் பாவத்தை பண்றதுக்காக போறார். இந்த சதி செயல் தெரிஞ்சுடுறது யாருக்கு? நம்ம கோவிந்தருக்கு தெரிஞ்சுடுறது. இந்த மாதிரி ஆச்சாரியன் உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு, நீ இங்க நிக்காத, ஒரு க்ஷணம் கூட நீங்க இருக்கக்கூடாது, நீ கிளம்பி எப்படியான காஞ்சிபுரம் போய் சேர்ந்துரு, வரதனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம திருப்பி காஞ்சிபுரத்துல சந்திக்கலாம் அப்படின்றார். ராமானுஜர் காஞ்சிபுரத்துல வந்துடுறார். ஒரு ராத்திரிக்குள்ள வரதனும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடுவன் வேடு வச்சு உருவுல வந்து ராமானுஜர் அழைச்சு வந்துடுறான். ஜிபிஎஸ்லாம் எப்படி போட்டானே தெரியல. விந்தியமலை ஃபாரஸ்ட், விந்தியா ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு ராத்திரிக்குள்ள காஞ்சிபுரத்துக்கு வந்து அழைச்சு வந்துடுறான். சரி, ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான அந்த சரித்திரங்கள் சம்பவங்கள் எல்லாம் மறைச்சுட்டு தேவையில்லாத குப்பை கதையான கோபுரத்து மேலே ஏறி கோவினார் இதையே பத்தி பேசிட்டு இருக்கும். குப்பை கதை அது. அந்த மாதிரி ஒரு கதையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதை சொல்லவே கூடாது, தப்பு. எல்லா பெரியவாளும் அதை ஆட்சேபம் பண்ணிருக்கா. என்னமோ தள்ள எழுத்து அந்த கதையை நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்.